जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. துவைத்த ருசிக்கு துன்பம் தவிர்க்க ஒண்ணாதது. அப்படியாவது துவைதிகள் மோட்சமாக சொல்லும் வைகுண்ட கைலாசாதி லோகத்திலே அவர்கள் சொல்கின்றபடி சாஸ்வதமாக நல்லதாகவே இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியும் காணோம். சாக்ஷாத் மகாலட்சுமி, கருடாழ்வார், ஆதிசேஷன், நாரதர் மாதிரியானவர்கள் கூட ஏதாவது சந்தர்ப்பத்தில் கோபம், துக்கம், போட்டி போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாவதாக புராணங்களில் இருந்து தெரிகிறது. இவர்கள் சாபத்தை கூட வாங்கி கட்டிக் கொள்வதை பார்க்கிறோம். ஏன் பகவானுக்குமே இப்படி ஏற்படுகிறது? முதலிலேயே சொன்னேன், பகவானுக்கு யாரை விட அதிக பிரியம் கிடையாது என்கிறார்களோ அந்த ராதையை கூட விரகம் என்று கதற கதற அடிக்கிறான் என்று. 2 வஸ்து இருந்தால் இப்படி சுகமும் துக்கமும் மாறி மாறி வராமல் இருக்க முடியாது. எதிரெதிர் ஜோடிகள், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்பது இல்லாவிட்டால் துவைத்தம் ருசிக்கவே ருசிக்காது. எப்போது பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கதை எழுதினால் கூட அலுப்பு தட்டிவிடும். கஷ்டம் வரணும், துஷ்டன் வரணும், கதாநாயகியை தூக்கி கொண்டு போகணும், கதாநாயகனுக்கு பட்டாபிஷேக சமயத்தில் எவளாவது ஒருத்தி எதையாவது கிளப்பிவிட்டு அதை நிறுத்தணும், சபா மத்தியிலே சத்ருக்களிடம் மகத்தான மானபங்கப்பட்டு கொண்டு நிராதரவாக கதாநாயகி கதறணும், அடிச்சுக்கணும், புடிச்சுக்கணும். இப்படி நடந்தால்தான் கதை கூட ருசிக்கிறது. துவைத்தத்திலே சந்தோஷ அனுபவம் வேறொன்றை குறித்தே ஏற்படுவதால் அது சாஸ்வதமாக திகட்டாமல் இருக்க முடியாது. ஆகையால் நடுப்பற நடுப்பற அது மறைந்து போய் மறுபடி வந்தால்தான் அலுப்பு தட்டாமல் சந்தோஷானுபவம் பெற முடியும். நஷ்டமான ஒன்றை மறுபடி பெறும்போதுதான் அனுபவானந்தம் துவைத்தத்தில் ஜாஸ்தியாகும். அதற்காகத்தான் பகவான் தனக்கு பரம பிரியமானவர்களும் அவ்வப்போது தன்னை விட்டு பிரியுமாறு பண்ணுவது. துவந்தங்கள், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் துவைத்தத்தில் இருந்தே ஆகணும். அப்போதுதான் அதற்கு ருச்சி. ராத்திரி பகல், ஐஸ்லாந்து சஹாரா, புலி மான்குட்டி, தாழம்பூ கத்தாழை, ஜனனம் மரணம், கல்யாணம், இன்னொன்று சர்க்கரை பொங்கல், அது திகட்டாமல் இருப்பதற்கே நடுநடுவே மிளகாய் தொக்கு, முடிவாக நல்லது கெட்டது, இன்பம் துன்பம். இம்மாதிரி நடுவிலே நடுவிலே துன்பம் வருகிறது என்றால் அது சாஸ்வதமான இன்பம் இல்லை. சாஸ்வத இன்பம் இல்லாவிட்டால் அது மோட்சமும் இல்லை. திகட்டாமல் அப்படியே சாஸ்வத இன்பமாக இருக்க முடிவது அத்வைதமான ஆத்மாவை சாட்சாத்கரிக்கும் போதுதான் என்றிப்படி அத்வைதிகள் சொல்கிறோம். வைகுண்டம், கைலாசம் என்பதாக ஒரு லோகத்துக்கு போவது, அங்கே ரூபத்தோடு இருக்கும் சிவனோடு விஷ்ணுவோடு வசிப்பது என்றில்லாமல் ரொம்பவும் தத்துவ ரீதியிலே போய் உசந்த தியானத்திலே லயித்திருப்பதை சொல்லும் காஷ்மீரி சைவம் மாதிரியான சம்பிரதாயங்களும் இருக்கின்றன. ஆனாலும் அவற்றிலும் கூட ஐக்கியம் ஆவது என்றில்லாமல் தியானம் பண்ணுவது, லயம் பெறுவது என்று உள்ளவரை தியான லட்சியத்தில் இருந்து லயம் சிதறி விலகுவதற்கும் இடம் இருக்கத்தான் செய்கிறது. ரூபம் உள்ள சிவன் இல்லை, அரூப சிவம் என்றாலும் அதுவாகவே ஆகாமல் அதோடு இழைகிற தியான லயிப்புத்தான் என்றால் ஒரு நூலோடு இழைத்துவிட்ட இன்னொரு நூலை எதிர் திசையில் முறுக்கி பிரித்து விடுகிறார் போல இங்கேயும் பிரிவு ஏற்படத்தான் செய்யும். அதாவது தியான சுகமும் சாஸ்வதம் இல்லை, அத்வைதம் ஒன்றுதான் நித்திய சுகம். பரிசுத்தி செய்து கொள்ளும் பணி, அது லட்சியமான உச்சஸ்தானத்தில் கர்மா எல்லாம் போய் மனஸ் பரிசுத்தியாகி ஒருமுகப்பட்டு நின்ற பிற்பாடுதான் அந்த ஸ்தானத்துக்கு போக முடியும். அப்படி போகிற மட்டும் நன்றாக துவைத்த சாதனைகளைத்தான் பண்ண வேண்டும். ஆனாலும்
அத்வைத நினைப்பை ஒரு அடி இழையாக அறாமல் வைத்துக்கொண்டே பரிசுத்தி செய்வதற்காக ஸ்வதர்மப்படி அவரவருக்கு வாய்த்த காரியங்களை வேத சாஸ்திரம் விதித்தபடி பண்ண வேண்டும். காம குரோதாதி அழுக்கு போவதற்காக மனசை பகவானிடம் பிரேமையில் நனைத்து கொண்டு பக்தியில் உருக வேண்டும். சும்மாவுக்காக இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியிலேயே நான் எதுவும் பற்றாத ஆத்மா என்ற கதை பண்ணி கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. அதிலே ஆத்மாவிலேதான் என்ன மாயையோ இத்தனை அழுக்கை ஜன்ம ஜன்மமா ஏற்றிக் கொண்டிருக்கிறோமே. முணுக்கென்றால் எத்தனை கோபம் பயம் எல்லாம் வந்து விடுகிறது. எத்தனை ஆசைகள் இழு இழு என்று இழுக்கின்றன. பாஷை ஆராய்ச்சி, அதிலும் பரமாத்ம ஜீவாத்மா. ஒரு செப்பு சொம்பு இருக்கிறது. சொம்பு என்பது செம்பு என்பதன் திரிபு. செப்பு என்பது செம்புதான். தமிழ் பாஷையில் இம்பு என்பது இப்பு என்று ஆகிறதிலே ஒரு வேடிக்கை. இதில் ஒரு பொது விதியே இருக்கிறது. பெரிசாக மூலமாக ஒன்று இருக்கிற போது அதன் பெயரில் இம்பு வரும். அதில் இருந்தே சின்னதாக இன்னொன்று வரும்போது அல்லது சின்னதாக ஒன்றை செய்கிற போது அதன் பெயரில் இம்பு என்பது இப்பு என்று மாறிவிடும். தாய் சரக்கு இம்பு, அதில் இருந்தே வந்த குழந்தை சரக்குகள் இப்பு என்று சொல்லலாம். இரும்பு என்பது மூலப்பொருள், அது உலோகத்துக்கு பேர். ஆனால் அந்த இரும்பை கொண்டு ரயில்வே லைன் போட்டால் இருப்பு பாதை என்கிறோம். இதே மாதிரி இலுப்பச்சட்டி என்பது இருப்பச்சட்டி தான். வரம்பு என்பது பொதுப்படையான எல்லை. இதையே குறுக்கி ஒரு வயலுக்கு எல்லை கட்டும் போது வரப்பு என்கிறோம். கரும்பு பொது பேர். அதை சின்னதாக பர்டிகுலரைஸ் பண்ணும்போது, குறிப்பிட்ட ஒன்றாக ஆக்கும்போது கருப்பஞ்சாறு, கருப்பட்டி என்றெல்லாம் ஆகிறது. புலவர்களாக இருக்கப்பட்டவர்கள் மன்மதன் கையில் இருக்கிற தனுசை கருப்பு வில் என்றுதான் சொல்வார்கள். கம்பு என்பது கழிக்கு பொதுப்பேர். இதையே ஒரு மரத்தோடு சேர்த்து அதன் பாகமாக சொல்லும் போது கப்பும் கிளையுமாக என்கிறோம். திரும்புவது பொது காரியம். திருப்பம், திருப்பு முனை என்று அதை பர்டிகுலராக பண்ணுகிறோம். வினை சொல்லில் இம்பு என்றிருப்பது பெயர் சொல்லில் இப்பு என்றாகிறதும் உண்டு. விரும்பு வினைச்சொல், விருப்பு பெயர் சொல். திரும்பு திருப்பம் என்பதை கூட இப்படி சொல்லலாம். இம்பு இப்பு இரண்டையும் சில சமயம் ஒரே அர்த்தத்தில் சொல்வதையும் பார்க்கிறோம். சம்ஸ்கிருதத்திலேயே ஜலத்துக்கு அம்பு அப்பு என்ற இரண்டு பெயர்களும் இருக்கின்றன. தூசி தும்பு, தூசி துப்பு என்று இரண்டு தினசாகவும் சொல்கிறோம். பொதுவாக சொன்னால் பொதுவாய் இருப்பது இம்பு, அதிலே குறிப்பாக ஒன்றாக ஆக்கினது இப்பு. சொம்பு சொப்புவுக்கு வருகிறேன். முன்னாளில் குழந்தைகள் சமையல் விளையாட்டு விளையாடுவதற்கு செம்பினால் ஆன பாத்திரங்கள் தான் சின்ன சின்னதாக பண்ணி கொடுத்தார்கள். அதனால் அவற்றுக்கு செப்பு என்று பெயர். செப்பு பாத்திரம் என்பதாக எத்தனையோ இருந்தாலும் குறிப்பாக குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான்களுக்கே செப்பு என்று பெயர் வந்துவிட்டது. சொப்பு என்பது அதைத்தான். இப்படி செம்பினால் ஆன ரொம்பவும் சின்ன வஸ்துவுக்கு செப்பு என்று பெயர் ஏற்பட்ட பின் அதே லோகத்தினால் ஆன பெரிய பாத்திரங்களில் அதிகம் உபயோகிக்கப்படுவதான தீர்த்த பாத்திரத்துக்கு செம்பு சொம்பு என்று பெயர் வைக்கும்படி ஆயிற்று. தாய் சரக்கின் பேரில் இம்பு வரும். அதில் உண்டாகும் குழந்தை சரக்கின் பேரில் அது இப்பு என்றாகிவிடும் என்றேன் அல்லவா? குழந்தை வைத்துக் கொண்டிருப்பது சொப்பு என்பதால் தாயார் வைத்துக் கொண்டிருப்பது சொம்பு ஆகிவிடுகிறது. வாஸ்தவத்தில் அதுவும் செப்பு பாத்திரம்தான். ஆத்ம தத்துவத்தில் இருந்து இப்படி பாஷை ஆராய்ச்சிக்கு வந்துவிட்டோமே என்று பார்த்தால் இதிலும் வேதாந்த சமாச்சாரம் வருவதாக சமாதானம் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி என்றால், இம்பு என்பது மூலமான பரமாத்மா மாதிரி, இப்பு அதில் இருந்து வந்த ஜீவாத்மா மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.
जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।